உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். முஹர்ரம் 10வது நாள், அதை முஹர்ரம் பண்டிகை என்று சிலர் பெயரிட்டு அழைக்கிறார்கள். அந்த நாளை துக்க தினம் என்று சொல்லுகிறார்கள். சிலர் அந்த நாளிலே முகத்திலும் மார்பிலும் அடித்துக் கொள்கிறார்கள், ஓடச் செய்கிறார்கள். செய்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கா? தன்னைத்தானே வருத்தி கொள்ளலாமா? கஷ்டப்படுத்தலாமா? நீங்கள் தான் அடிக்கடி சொல்கிறீங்க இஸ்லாம் எளிமையான மார்க்கம், தன்னைத்தானே வருத்தி கொள்வதை இஸ்லாம் விரும்புவதில்லை என்றெல்லாம் சொல்லுறீர்கள். இதெல்லாம் அதுக்கு மாற்றமாக இருக்க என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆக இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த நாளுக்கு அரபியிலே என்ன பெயர்னா ஆஷூரா என்று பெயர். ஆஷூரா, ஆஷூரா என்றால் என்ன அர்த்தம்னா 10வது நாள்னு அர்த்தம். 10வது நாள். நபிகள் நாயகம் மதீனாவுக்கு வர்றாங்க மக்காவிலிருந்து. அங்கே போனால் யூதர்கள் இந்த 10வது நாளிலே நோன்பு நோற்று கொண்டிருக்கிறார்கள். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பு நோக்குறாங்க. ஏன் நோன்பு நோக்குறீங்க என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். அப்போது அங்கே மக்கள் சொன்னார்கள், இன்று தான் மூசாவும் அவரது தோழர்களும் ஃபாரோன் என்ற கொடுமையான ஆட்சியாளனிடமிருந்து விடுவிக்கப்பட்ட நாள். நைல் செங்கடலில் அவன் மூழ்கடிக்கப்பட்ட நாள். அதற்காக இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் முகமாக இந்த 10வது நாளில் நோன்பு நோற்று இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொன்னார்கள். இப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், மூசாவின் மீது உங்களை விட எங்களுக்கு அதிக உரிமை உண்டு, ஆகவே நாங்களும் அந்த நாளிலே நோன்பு நோற்போம் என்று 10வது நாளில் நோன்பு நோற்பதை விதியாக்கினார்கள். அதைத்தான் முஸ்லீம்கள் இன்று வரை 10வது அன்று வரை அவர்கள் நோன்பு நோற்று கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த மூசா என்பவர் நபிகள் நாயகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இதுதான் முஹர்ரம் பண்டிகையினுடைய உண்மையான அடிப்படை. இதுதான் உண்மையான அடிப்படை. ஆக ஒரு இறை தூதர் மோசஸ் ஃபாரோன் மன்னனுடைய கொடுமையில் இருந்து விடுவிக்கப்பட்ட நாள். அதற்காக இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நாள். இப்ப சொல்லுங்க, இது துக்க நாளா மகிழ்ச்சி நாளா? இது மகிழ்ச்சி நாள். இது துக்க நாள் அல்ல, இது ஒரு மகிழ்ச்சியான நாள். அப்ப துக்கம் எப்படி வந்தது? அதுக்கு ஒரு பின்னால் ஒரு வரலாறு இருக்கு. நபிகள் நாயகம் இறந்து 70 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு நிகழ்வு நடக்கிறது. இதே முஹர்ரம் 10ஆம் தேதி. அது ஒரு தற்செயலாக, கோயின்சிடென்ட் சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில், தற்செயலாக ஒரே தேதியில ஒரு நிகழ்வு நடக்கிறது. அவருடைய பேரன், நபிகள் நாயகத்தினுடைய பேரன் இமாம் ஹுசைன் படுகொலை செய்யப்பட்ட நாள் இந்த நாள் தான். அது எப்படி ஏன் நடந்தது என்று பார்க்கிற போது, நபிகள் நாயகம் மரணித்த பிறகு கலீஃபாக்கள் என்பவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அபூபக்கர், உமர், உதுமான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 4 பேரும் ஆட்சிக்கு வருகிறார். இவர் அனைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இஸ்லாம் மக்களாட்சி தத்துவத்தை தான் ஆதரிக்கிறது. இஸ்லாம் ஜனநாயகத்தை தான் ஆதரிக்கிறது. இவர்கள் யாரும் வாரிசு முறையில் வந்தவர்கள் அல்ல. தங்கள் பிள்ளைகளை எல்லாம் வாரிசுகளாக இவர்கள் ஆக்கவில்லை. மக்களுடைய ஒப்புதலை பெற்று ஆட்சிக்கு வந்தார்கள். இஸ்லாம் அப்படித்தான் சொல்லியிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய கருத்து அப்படித்தான். ஆனால் இதிலிருந்து ஒரு கருத்தை மாற்றி அமைத்தவர் முஆவியா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். அவர் ஆட்சி புரிந்தார். ஆட்சி புரிந்ததும் தனது மகன் யசீத் என்பவரை மன்னராக நியமித்தார். பாரம்பரிய முறையை இஸ்லாத்திற்குள் முதலாவதாக அவர் புகுத்துகிறார். அதுவரை ஜனநாயகமாக இருந்த இஸ்லாமிய ஆட்சி முறையில் முதல் முறையாக டெனாஸ்டிக் ரூல் என்று சொல்வார்களே, அந்த பாரம்பரிய முறையை உள்ள புகுத்துறார். இப்ப இமாம் ஹுசைன் நபிகள் நாயகத்தினுடைய மகள் வழி பேரன். அவர் சொல்றாரு, இதை செய்யாத, இதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இல்லை, முந்தைய கலீஃபாக்கெல்லாம் இந்த முறையில தேர்ந்தெடுக்கப்படலை, நீ இதை செய்யாத என்று சொல்கிறார். அவர் முஆவியா கேட்பதாக இல்லை. ஆகவே அவர் இறந்துவிட யசீத் என்பவர் ஆட்சிக்கு வருகிறார். யசீதோடு சொல்கிறார், ஆட்சியை விட்டுவிடு, மக்கள் முறைப்படி தேர்ந்தெடுத்து விடு, மக்கள் சொல்லுகின்ற ஆட்சியாளனை அமைத்து விடு. அவரும் கேட்கறதா இல்லை. ஆகவே போர் தொடுக்கிறார். சிறிய ஒரு படையை வைத்துக்கொண்டு பெரும் படையோடு மோதுகிறார். தான் தோற்போம் என்று தெரியும் அவருக்கு, தான் கொல்லப்படுவோம் என்பதும் தெரியும் அவருக்கு. என்றாலும் இந்த ஜனநாயகத்திற்காக குரல் எழுப்ப வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தின் அடிப்படையில் அவர் அந்த போராட்டத்தை நடத்தினார். இந்த முஹர்ரம் 10ஆம் நாளில் அவர் கொல்லப்பட்டார். ஆக இந்த நிகழ்வு தற்செயலாக அதே தேதியில் நடக்கிறது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் விடுபட்ட அந்த நிகழ்வும் இந்த நிகழ்வும் ஒரே தேதியில் நடக்கிறது. ஆனால் மக்களுக்கு இந்த நிகழ்வு கொஞ்சம் அதிகமாக மனசுல பதிஞ்சு போச்சு. அது கொஞ்சம் குறைஞ்சி இது கொஞ்சம் அதிகமாகி இதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து அவர் கொல்லப்பட்டதுனால இது துக்க நாள் என்று முஸ்லிம்களிலே ஒரு பிரிவினர், ஷியா பிரிவினர் அதை கொண்டாட ஆரம்பித்தார்கள். அன்று முகத்திலும் நெஞ்சிலும் மார்பிலும் அவர்கள் அடித்து கொண்டு இரத்தம் சிந்துகின்ற ஒரு பழக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். இது இஸ்லாத்திற்கு ஏற்புடையது அன்று. ஆக இஸ்லாத்திலே இது போன்ற கருத்துக்கள் இடமில்லை. முதலாவதாக தன்னைத்தானே வருத்தி கொள்வது இஸ்லாத்தில் கிடையாது.
தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஒரு முறை சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ள மாட்டான் என்று சொன்னார்கள். தோழர்கள் கேட்டார்கள், தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ளுதல் என்றால் என்ன என்று கேட்டார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், தன்னைத்தானே வருத்திக் கொள்வதுதான் தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ளுதல். தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளுதல், கஷ்டப்படுத்திக் கொள்ளுதல், நீண்ட நாட்களாக உண்ணாதிருத்தல், உடலை பசி இருந்து உயிர் துறத்தல் என்றெல்லாம் மக்கள் தங்களை கஷ்டப்படுத்திக் கொள்கிறார்களே, இதையெல்லாம் நபிகள் நாயகம் தடை செய்தார்கள். நபிகள் நாயகம் உரையாற்றி இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல. ஒரு ஆள் வெளியில ஒத்த காலில் நிற்கிறாரு, வெயில்ல நிற்கிறாரு, நோன்பு வச்சிருக்காரு, யாரோடையும் பேச மாட்டேன்னு முடிவு எடுத்திருக்காரு. இப்போ நபிகள் நாயகம் கேட்டாங்க, ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு. இல்லை, அவர் ஒரு விரதம் நேர்த்தி கடன் வச்சிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உள்ள வந்து உட்கார சொல்லுங்க, உள்ள வந்து உட்கார சொல்லி, நிற்கலாம் வேண்டாம், உட்கார சொல்லுங்க, எல்லாரோடையும் பேச சொல்லுங்க, நோன்பு வச்சிருக்காருல அந்த நோன்பை மட்டும் தொடரட்டும், மாலை வரை அந்த நோன்பை மட்டும் தொடரட்டும் என்று சொல்லி அவருடைய அந்த தன்னைத்தானே வருத்தி கொள்கின்ற ஒரு போக்குக்கு நபிகள் நாயகம் முற்றுப்புள்ளி வைத்ததையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இதுவும் இஸ்லாத்தில் கிடையாது. தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல், காயப்படுத்தி கொள்ளுதல், ரத்தம் சிந்துதல், இன்னொன்று துக்க தினம் என்று சொல்லுகிறார்கள். இஸ்லாத்துல நல்ல நாள் கெட்ட நாள்னு ஒண்ணு கிடையாதுங்க, ஒண்ணே கிடையாது. நல்ல காரியம் செஞ்சா அந்த நாள் நல்ல நாள், கெட்ட காரியம் செஞ்சா அந்த நாள் கெட்ட நாள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நற்கர்மங்கள் செய்தால், நற்செயல் செய்தால் அந்த நாள் நல்ல நாள், தீய செயல்கள் செய்தால் அந்த நாள் கெட்ட நாள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இறைவன் சொல்வதாக சொன்னார்கள், காலத்தை திட்டாதீர்கள், நான் தான் காலம். இறைவன் சொல்கிறான், நான் தான் அனத்தஹர், நான் தான் காலம், காலத்தை இயக்குபவன் நானே, காலத்தை திட்டுவது என்னை திட்டுவதற்கு சமம் என்று இறைவன் சொல்கிறார். ஆக இந்த நல்ல நாள் கெட்ட நாள் என்றதும் என்ற கருத்துக்கும் இந்த பண்டிகையில இடம் கிடையாது. ஆக இது துக்க நாளும் அல்ல, இது கொண்டாடப்பட வேண்டிய நாளும் அல்ல. நோன்பு வைக்கணும், அவ்வளவுதான். இந்த நாளில் செய்ய வேண்டியது நோன்பு வைக்க வேண்டியது ஒன்று தவிர, வைக்க வேண்டியது தவிர வேற ஒன்றும் இல்லை. தன்னைத்தானே வருத்தி கொள்வதும் இல்லை. இதுதான் முகரம் பண்டிகை, புரிஞ்சுக்கிடுங்க. இதுக்கு மேல அங்க ஒன்றும் இல்லை. அன்புக்குரிய நேயர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேள்வி கேட்க விரும்பினால் உங்கள் கேள்விகளை கீழ்கண்ட தொலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வையுங்கள். தெளிவாகவும் சுருக்கமாகவும் எழுதி அனுப்ப வேண்டும். நீண்ட பத்தியை நீங்கள் எழுதினால் எங்களுக்கு சிரமமாக இருக்கும். தெளிவான முறையில் சுருக்கமாக அனுப்புங்கள். ஒரே ஒரு நிபந்தனை, முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டும். முஸ்லீம்களுக்கு கேள்வி கேட்பதற்கு வேறு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. பள்ளி வாயிலில் கேட்டுக்கொள்ளலாம், இமாம்களை சந்தித்து கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே இந்த இடம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கானதே. ஆகவே முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.